நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள மனசாட்சி நிறைப்பு படைச்சவன் ஒருத்தர் இருக்காங்கிறது தான் உண்மை. அந்த விஷயம் நம்ம தெளிவடைஞ்சு உறுதி பெற்றாதான் மற்ற விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். எந்த மொழியில எந்த மொழிகிட்ட கேட்டாலும் சரி, படைச்சவன் ஒருத்தனா 2 பேரான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மகாசக்தி உருவமானதா அருவமானதா அப்படின்னு கேட்டால் கடவுள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தின்னு சொல்லுவோம். அருவமானவன் தான். அந்த கடவுளை யாரும் பார்க்க முடியாது, நம்ம பார்க்கலாம் கடவுள் கிடையாது. இந்த சத்தியம் தெளிவானாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருப்பதன் காரணமாக அவங்கவுங்க இந்த சத்தியம் தெளிவானா கூட எதிரான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கும். படித்த ஒருத்தன் தான் அவன் அருவமானவன், கற்பனைக்கு அப்பாற்பட்ட மகாசக்தின்னு தெரிஞ்சாலும் கூட, தெளிவிருந்தாலும் கூட ஊரோட ஒத்து போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாரையுமே நம்மளும் அந்த சடங்குகளை ஈடுபட்டுருக்கிறோம் சத்தியத்துக்கு எதிராக. அங்கே தான் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. தெளிவடையாதவங்க மேலே குத்தம் இல்லை. தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பாதை மாறி போகும்போது அங்கே கஷ்டங்கள் மீது தொடர ஆரம்பிக்குது, முந்தைய விட அதிகமாக இருக்கும். இவ்வளோ காலம் நம்ம எல்லாருமே நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவம் என்ன கூட தெரியாமல் பாவம் அனுப்பிக்கணும்னு சொன்னால் கோவம் வர அளவுக்கு, நான் என்ன அப்படி பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. யார் ஒருத்தரும் சரி கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பாவம் அனுப்பி கேட்போம் அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் பாவம் அனுப்பிக்கிறீங்க கோவம் வந்துடும். ஏன்னா பாவத்தை உணராமே அவ்வளோ பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லும்போது சரியாக இருக்குது, ஆமாம் இதெல்லாம் பாவம் தான். அப்படி நம்ம பாவங்கள் என்னென்னு தெளிவாகிறதுக்காக தான் இங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கோம். நம்ம பல இடங்களுக்கு பல கூட்டங்கள் போயிருப்போம். ஆனால் எல்லாமே பொருளை சார்ந்த பொருள் அடிப்படையில் சம்பாதிக்கிற கூட்டம். அப்படின்னு சொன்னால் ஆன்மீகன்ற பேரில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டத்துக்கு நம்ம போயிருப்போம். ஆன்மீகன்ற ஒரு சடங்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்மீகங்கிறது வந்து ஆன்மாவின்படி வாழ விரும்புது ஆன்மீக வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் மனசாட்சி வாழ விரும்பும்போது ஆன்மீக வாழ்க்கை அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. நம்ம போகிற ஆன்மீக வாழ்க்கைக்கு பயிற்சிகள் பல இருக்குது. அது எல்லாமே மனப்பயிற்சியில் உடற்பயிற்சி தான். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை எடுத்துகிட்டு இருக்கோம். கண்ணை மட்டும் உட்காந்து பிரச்சனை தீர்ந்துருமான்னு கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பிரச்சனை எப்படி உருவாச்சுன்னு பிரி தெரியணும். இப்போ நம்மள யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சிறிதோ பெரிதோ மறைவாகவோ வெளிப்படையாகவும் பிரச்சனை இருக்குது. அது உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் அல்லது சமுதாயத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற தெரியும் நமக்கு வேணும். நம்ம எப்பயுமே நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் நம்மளை ஒத்துக்கிறது இல்லை, நாம தான் ஒத்துக்கிறது கிடையாது. அதன் காரணமாக தான் அந்த காலத்தவணை ரொம்ப அதிகமாகுது. அந்த பிரச்சனை தீர்வுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனைக்கு அவங்க தான் காரணங்கிற சத்தியத்தை நம்ம உணர்றதும் இல்லை, அது ஒத்துக்கிறதும் இல்லை, அப்படி ஒப்படைக்கிறதும் இல்லை, மீட்டு கேட்கறதும் இல்லை. பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படிங்கிற தெரியும் நமக்கு வேணும். பிரச்சனை உருவாகிற இடமே நான் படைச்சவன் நம்புறதுக்கு பதிலாக படைப்பில் நம்பியிருக்கிறது தான் பிரச்சனையே.